நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார். ஜூலை மாத பலாபலன்கள். ஜூலை மாத பலாபலனில் என்னென்ன கவராக போகுது அப்படின்னா, முதல்ல பொருளாதார ரீதியான விருத்திகள், அதை விட தனதானிய செல்வங்கள் எப்படி இருக்குது, வேலை, இன்றைக்கி உத்தியோகம் புருஷ லட்சணம், அதை தாண்டி உத்தியோகம் மனுஷ லட்சணம் ஆயிடுச்சு, ஆண் பெண் இருவருக்கும். இன்றைக்கி உலக அளவில் ரிசெஷன் ஒன்று வருது, அது எப்படி இருக்குது அதை பற்றி என்னென்னு பார்ப்போம். கணவன் மனைவி இன்றைக்கி நெருக்கங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன. இது கோச்சார ரீதியாக மட்டும் இல்லை, ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கும்போது கணவன் மனைவி அந்யூன்யங்கள் குறையுது. ஏன் வாழ்க்கை வாழ்கிறோம், இது நடக்குமா நடக்காதா, இது மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்திருக்குங்க. அதுக்குண்டான தெளிவான பதில் இங்கே இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னாங்க, மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. அதை அவங்களுக்கு உண்டான வழிபாட்டு முறை என்ன கடைபிடிச்சா நல்லாயிருக்கும், உங்களுக்கு உண்டான விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பார்க்க போகிறோம். ஆக மொத்தம் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்க போகுதுங்க, மாற்றுக்கருத்து இல்லை. ஒருத்தருங்க சொல்லுவாங்க, சார் இடம் பொருள் வீடு சொத்து இதெல்லாம் வேணுங்க, மதிப்பு மரியாதை இல்லைங்க. அப்போ பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்போ பொருளும் அருளும் இணைந்து செயல்படும். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்தில் ரொம்ப சிறப்பு என்னங்கன்னா, இந்த வருஷத்தில் ஆடி அமாவாசை, ஆடி போகிறோம். ஆடி அமாவாசை முன்னாள் திதி கொடுத்து பல கர்மதோஷத்தை நீக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. ஆக மொத்தம் சிறப்பான காலகட்டத்திற்கு அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். இதோ தலைமை பண்பை ஏற்க தயாராகும் சிம்ம ராசி அன்பர்களே. சிம்மம் இந்த ராசி பார்த்திங்கன்னா, இந்த ராசி ஜெயித்தால் பல குடும்பங்கள் வாழ்ந்துடும். எக்ஸாம்பிள் சொல்கிறப்பா, சிம்மங்கிறது சூரியன். சூரியன்றது மற்ற கிரகங்கள் ஒளியை பெற்று எப்படி உயிர் வாழுதோ அது போலங்க. சிம்மங்கிற அவங்க ஸ்டைலே தனியாக, பிராண்டட் குவாலிட்டி, ராஜ வாழ்க்கை. இவங்களுக்கு என்னென்னா, இப்போ அஷ்டமச்சனி இருக்குது சார், ஆனால் இந்த ராசி அடிப்படை கொண்டு தெரியுங்களா, கெட்டாலும் மேன்மக்களை சங்கு சுட்டாலும் மென்மை தரும். அது மாதிரி இந்த ராசியோட ஃபஸ்ட்டு சார் எவ்வளோ சொன்னால் தனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். அந்த ரெஸ்பெக்டை விட்டு தராது. ஈகோ இருக்காது, ஆனால் ரெஸ்பெக்ட். யூகோன்னு சொல்லிடும், ஆனால் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். ஆளும் திறமை, சங்கங்கள் சபைகள் மிகப்பெரியதாக இருக்கும். குயிக்கஸ்ட் டிசிஷன். இவங்களுக்கு இறக்க குணமும் ஜாஸ்திங்க. கோபம் எந்த அளவுக்கு இருக்கோ அது மாதிரி இறக்கணும் இருக்குது. அப்போ தவறு செய்தவனுக்கு ருத்ர தாண்டவமும், அமைதியாக இருக்கணும் சிவனின் அருள் கொடுக்குற வரமாகவும் மாறிடும். இதாங்க தன்மை. சார் ஜூலை எப்படி சார் இருக்குது, உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் 11ஆம் அதிபதியோட புத ஆதித்யத்தில் இருக்கார். முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம், தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்க போகிறீங்க. என்னென்ன வாய்ப்புகள் சார்? முதல்ல வேலை ரீதியாக, திருமண ரீதியாக, குடும்ப உறவுகள் ரீதியாக, பிஸ்னஸ் ரீதியாக அத்தனை விஷயம் உண்டுங்க. ரொம்ப நாளாக போய் ஒரு இடத்த பார்த்துட்டே இருக்கீங்க, வீடு பார்க்குறேன், இடம் பார்க்குறேன், கிடைக்குமா, வாங்குறீங்களோ இல்லையோ, இது என்ன விலை, இது ஸ்கொயர் ஃபீட் என்ன, சென்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இடம், வீடு, சொத்து, வண்டி, வாகனம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா காரு, செகண்ட் ஹேண்ட் காராக புதுசான, அது ஜாதக ரீதியாக பார்க்கணும். அப்போ இது மாதிரிங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு புது வரவு உண்டு. அந்த வரவு வண்டி, காரு, இடம் இது போல் உண்டு. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் வந்துடும், எந்த வாசலில் நம்ம வைக்கணும் சார்? சிம்மம்னா கிழக்கு திசையை போகலாமா? அது பொது. உங்களுக்கு 4ஆம் அதிபதி எங்கே இருக்குது, ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குது அதை பார்த்து எடுக்கணும். அஸ்தங்கம் பெற்ற கிரகத்துக்குண்டான கிழக்கு எடுக்கலாமா? ஒருத்தர் சொல்ல வடக்கு சூப்பராக இருக்குன்னு, வடக்கு ஆகாதுன்னு. எப்படின்னா, அவர் புதனும் சூரியனும் நெருங்கிய பகை. புதன் அஸ்தங்கத்தில் இருக்குது, இப்படிங்க வடக்கு கொடுக்கறது? அது 8ஆம் அதிபதி வந்தால் லக்னத்துக்கு இப்பெல்லாம் பார்க்கணும். அப்போ சொத்துக்கள் பாருங்கள். முதல்ல வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்குது? சார் உங்களுக்கு வேலை ரீதியான அம்சம் உண்டு, வேலை இல்லாத வேலை கிடைக்கும், வெளிநாட்டு அம்சம் உண்டு. என்ன வேலை நேரம் தான் டபுள் டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம டபுள் டியூட்டி பார்க்கலன்னு வச்சுங்களே, வாழ்க்கை டியூட்டியாக போயிடும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, நிறைய பேருக்கு வேலை ரிசெஷன் போயிட்டுருக்கிறதுல போனது பல பேர் சிம்மராசி, போயிருமோன்னு பயந்தது பல பேர் சிம்மராசி. ஆனால் இப்பொழுதுதான் வேலையில் தன்னம்பிக்கை ஏற்பட்டு மேண்டு வந்துட்டுருக்கீங்க. தக்க வைத்துக் கொள்ளுங்கள். வேலையை விட்டு சர்ச் பண்ணுறது தப்பான டிசிஷன். ஜாதக ரீதியாக பார்த்துட்டு முடிவெடுக்கணும். சார் திருமணம் இருக்கா, இல்லைன்னு சொல்லிடுங்கன்னு. பொதுவாக உங்களுக்கு திருமணம் கொண்டான காலகட்டம் வந்தாச்சு. அப்போ இப்போ அந்த பேச்சுவார்த்தைகள் இதாகும், ஆனால் திரும்ப நடக்கும் சம்பவம் வேறு. முதல்ல உங்களுக்கு கெடுதல் யார் தெரியுங்களா? உங்கள் ராசியில் இருக்கிற கேது பகவான் தான். நிச்சயமாக கேது மன நெருக்கடியை கொடுத்து, மன சஞ்சலத்தை கொடுத்துட்டு, ஒரு விரக்தி மனப்பான்மையை கொடுத்துருது. என்னடா வாழ்க்கை, அப்படியா இருக்கணும், கம்பீரம் நான் முடியும் அப்படிங்கிற மாதிரி. இந்த கேதுவின் தாக்கத்துக்கு நம்ம சங்கடகர சதுர்த்தி பரிகாரங்களில் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக இருக்கும். மாணவர்களே நல்ல இதாக இருக்குது, நல்ல பிராண்டடான காலேஜில் சேர்ந்துருக்கீங்க, நிறைய பேர் சேரக்கூடிய வம்சம் வந்தாச்சு. உங்களுக்கு படிப்பில் உச்சம் பெறும் காலகட்டம். ஸ்போர்ட்ஸு, படிப்பு, அரசியல் அனைத்தும் யோகமாக இருக்கின்றன. அரசு துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அரசியல் இருக்கிறவங்க மிகப்பெரிய உச்சத்தை தொடும். சார் பிஸ்னஸில் விளம்பரம் இல்லாத சிம்மம் தோற்றுவிடும். அப்போ எப்போ செஞ்சுங்க? பப்ளிசிட்டி, மார்க்கெட்டிங், வேலையாட்கள், தகுந்த வேலையாட்கள் எடுத்துக்கணுங்க.
நீங்களே கடும் உழைப்பு தேவை. விவசாயம், அக்ரிகல்ச்சரு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பிளான் பண்ணுறவங்களுக்கு கொடிகட்டி பறப்பாங்க. இப்போ சினிமாவில் இருக்கிறவங்க கொடிகட்டி பறப்பாங்க. சிம்மராசி இப்போ தான் கேட்பாங்க, அஷ்டமச்சனியில் நல்லா இருக்கா? இப்போ தாங்க இருக்கும். அலட்சியான காலகட்டத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய யோகம். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.